ஸோ ஹை ஹைஸ் வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பேஸ்மோபோஃபியா கேம் தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து டீமன்னாலஜி. ஓகே, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் நான் வாங்குவேன் அப்படின்றேன். என்ன வாங்கணும்? கேமரா மட்டும் ஒன்று வாங்கிப்போம். கேமரா ஒன்று போதும். இல்லை 2 போதும் கைஸ். 2 கேமரா. வேறு இந்த வீடியோ நான் எப்படியே எடுக்கணும்னு நினச்சேன், பட் எடுக்க முடியல. எடுக்க சான்ஸும் கிடையில. சரி, அதான் இப்போ எடுக்கிறேன். எல்லாமே இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குது. அடுத்தது எந்த இடன்றத சூஸ் பண்ணணும் கைஸ். புதுசாக ஒரு இடம் அன்லாக் ஆகிருக்கு. சரி, இதே போய் பார்ப்போமே. மீடியம் தான். ஈஸி வேணாம், மீடியம்னே வச்சுப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். ஓகே, ரெடி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்னென்னலாம் எடுக்கலான்னா, ஒரு இஎம்எஃப் எடுத்துப்போம். அப்புறம் டெம்பரேச்சர் எடுத்துப்போம். எதுக்கு டெம்பரேச்சர் எடுத்துப்போம். அப்புறம் ஒரு வீடியோ கேமரா எடுத்துப்போம். ஓகே, இப்போ உள்ளே போகலாம். ட்ரெஸ்ஸில் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் சொல்கிறேன், கூட சீக்கிரத்தில் அதை நான் சரி பண்ணிருவேன். ஆனால் அந்த ஷர்ட்டு வரத்துக்கு மட்டும் கொஞ்ச நாள் ஆகும். எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் இல்லை, ஒரு சண்டேக்குள்ளே பண்ணுறோம் பப்ளிஷு. இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு எனக்கே தெரில. ஓகே, இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய ஃபன்னும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு சீன்ல விடாமல் பாருங்கள். ஓகே, வந்து நம்ம ஸ்டார்க்கு தெரியும்ல, அவர் கூட தான் சரி விளாண்டு போடலான்னு நினச்சேன், பட் விளாட முடியல. என்ன பண்ணேன்? இருக்கா மெயின் பாக்ஸு. ஓகே, இதை ஆன் பண்ணிக்கணும். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு ஸ்டார்க் தெரியும். ஒரு போன வீடியோ ஒரு நல்ல ரீச் கடந்ததுன்றேன். ஐயோ கைஸ், அடிக்கடி டங்கு ஸ்லிப் ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலச்சா. அவர் கூட நம்ம விளாண்டு போட்டிருப்போம். அது கூட 1K போயிருக்கோம் வியூஸு. எனக்கு செம்ம ஷாக்கு. அதில் தான் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பேன். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகலான்னு. இப்போ புதுசாக இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ். நான் போட்ட இந்த வீடியோவுக்கு அந்தளவுக்கு போகல. இந்த வீடியோவில் அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நான் எப்படி அப்லோட் பண்ணேன் அப்படின்றத, அதுக்கு அந்தளவுக்கு வீடியோ என்னது அந்த அளவுக்கு வியூஸ் போகல. ஏன்னு தெரில. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் போயிருக்கு. ஆஹா, கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம இது ஓப்பன் பண்ணல. செக் பண்ணி பார்ப்போம். நகைஸ், இது ஒரு இடத்துல கூட போல ஒன்றுமே. எனக்கு வேற லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருக்கு. இன்ன வரைக்கும் இதை கண்டுபிடிச்சி நேத்தாகுது கைஸ். இது மல்டிப்ளேயர் விளையாடுங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். அப்படியே ரொம்ப ரியலாக இல்லைனா கூட ஓரளவுக்கு அப்படியே ரியலாக இருக்கும், பேஸ்மோபோஃபியா மாதிரியே. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணதில் இது மாட்டல. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ட்ரை பண்ணிப்போம். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர், ஓ மை காட். ஓகே, 4க்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல மைனஸ் வந்து விட்டது. இந்த இடம்தான் பேய் இருக்க இடம். அப்படியே கீழே போட்டுருணும். இதை டார்க் ப்ரொஜெக்டர்னு நினைக்கிறேன். டார்க் ப்ரொஜெக்டர், அப்பா ஒழுங்காக சொல்லிட்டேன். ஆஹா, இதை ஆன் பண்ணிங்க வச்சுட்டு ஏதாவது இருக்கான்றத ஒரு செக் அவுட் பண்ணோம் கைஸ். பக்கத்துலேயே கபோர்டு இருக்குது. பேய் வந்தால் அப்படியே உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, நம்ம வந்து போட்டுருவோம். எவிடன்ஸில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் மைனஸில் போயிடுச்சு. அதை மட்டும் ரவுண்ட் மட்டும் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் வேறனா கேமரா எடுத்துனரலாம். 3 கேமராவும் எடுத்துன்னு வந்து ஒரு டைரெக்ஷனில் தொட்டு விட்டுருணும். எங்கே போச்சு கேமரா? தூவுதா? ஓகே, 1 2 3. ஒரு கேமரா மட்டும் காட்டல, ஏன்னு தெரில. ஓகே, டக்குன்னு மேலே ஓடி போகணும், டைம் இல்லை. ஆஹா கைஸ், இந்த கேம் ரியலி சூப்பராகவே இருக்குது விளாட. ஒரு குஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு எனக்கு தெரில. அது என்னன்னு தெரில கைஸ். லைட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிக்கர் ஆகுது. ஓ மை காட், லைட் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிக்கர் ஆகுது.
இஎம்எஃப் போயிருக்கான்னு தெரில. சரி ஓகே. இந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு கேமரா, அப்புறம் இந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு கேமரா, அப்புறம் அப்படியே இப்படி வந்தோன்னா இந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு கேமரா. அவ்வளோதான், பக்காவாக வச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு கோஸ்ட் ஆர்பிட் இருக்கா பார்க்கணும். ஆர்பிட்டா இல்லை ஓஆர்பின்னு இருக்கும், அந்த தான் நான் ஆர்பிட்டுன்றேன். ஓகே, கீழே போயிட்டு செக் பண்ணுவோமா? தோகுது கேமராவில் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது வெள்ளை கலரில் மூவ் ஆகுங்க கைஸ், நீங்கள் நல்லா பாருங்கள் ஏதாவது வெள்ளை கலரில் மூவ் ஆகுதான்னு. வாவ், பரவாயில்லையே, சூப்பராக வச்சுருக்குமே கேமரா. ஒரு ப்ரொஃபஷ்னலாக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு வச்சுருக்கும், சந்தோஷமாகுது. கோஸ்ட் ஆர்பிஸும் மாட்டல, ஆர்பிட்டா என்னவாது செக் பண்ணி தான் இருக்கிறேன் நான். அம்மைக்காடு ஏதாவது மாட்டுதா கைஸ்? வெள்ளை கலரில் ஏதோ தெரியுது, ஆனால் அது என்ன இருந்தால் தெரில, தெளிவாக தெரியல கைஸ். எதுவும் மூவ் ஆகுது மட்டும் தெரியுது கைஸ், அது என்ன கைஸ் தெரில. ஓ, அப்ஜெக்டிவ் ஏதோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இஎம்எஃப் போச்சா நான் தெரில. சரி ஓகே, அடுத்த பொருள் எடுத்துகிட்டு போவோம். புக் எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது இது எடுத்துகிட்டு போவோம். இது வந்து அது ஏதோ லைட் சொல்லுவாங்களே, என்ன லைட்டுன்னு எனக்கு வேறு தெரில. அதனால லைட்டு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஐயோ, இதை ஃபோட்டோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. இதை ஃபோட்டோ இருந்தால் எனக்கு போச்சு. சே, இதை ஃபோட்டோ வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இது ஈவெண்ட் அது. ஓ ஷிட், மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணேன் கேஸ்? இந்த தான் கேஸ் எதுவும் மூவ் ஆச்சு, தெளிவாக பார்த்தேன். கேமராவில் நான் தெளிவாக பார்த்தேன், ஏதோ இந்த இடத்துல மூவ் ஆச்சு. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுமா கேஸ்? எதுவும் மூவ் ஆகிற மாதிரியே தெரில. இஎம்எஃப் போதா அதுவும் தெரில, ஆன்ல இருக்குதா? ஓ, இவ்வளோ நேரம் ஆஃப்ல இருந்திருக்கா? ஐயோ ஐயோ, ஹண்டோ கைஸ், ஹண்ட்டு தான் கைஸ். ஆஹா, இதுவும் போயிடுச்சு கைஸ். அங்கே பாருங்க கைஸ், இதுவோ, ஓ மை காட், எழுதுது பாருங்க எல்லாரும், பாருங்க அந்த காட்சியை. ஓ மை காட், பக்காவா ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, சந்தோஷமாகுது. ஓகே ஓகே, அதுவும் மாட்டிச்சு. வாவ், கோஸ்ட் ரைட்டிங்கும் மாட்டிச்சு கைஸ். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரெலவெண்ட்டோ ஏதோ ஒன்று. அது என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? இதில் வந்து இதான் இந்த பி என்ன பண்ணும். ஓ, லோ ஹண்ட் கூல்டவுன். ஓகே, இதுக்கான எவிடன்ஸ், கரெக்டான எவிடன்ஸ் கைஸ், கரெக்டாக மாட்டியிருக்கு எவிடன்ஸு. இது என்ன பெயினும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த கோஸ்ட் ரைட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஃபோட்டோ எடுத்தா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்டு தருவாங்க. அதனால போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேமரா எடுத்துன்னு வருவோம். கேமரா இருக்கீங்களா? கேமரா இல்லை கேஸ், எத்தனை இல்லை கேஸ். ஐயோ, வாங்கியிருக்கலாமோ கேஸ், கேமரா மட்டும் வாங்கலை. அப்போ ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பேயின்றத கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்படியே அமைதியாக கீழே வந்துடும். இல்லை ஏதாவது இருக்கா கைஸ்? எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். கீழே இந்த ஒன்றுத்த மட்டும் முடியல, அந்த மூணாவது. ஏன்னா என்கிட்ட அது இல்லை. அதுனா அந்த பேர் டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குதே. சொல்கிறேன், அது என்னதுடா? கேமரா இல்லை, ஃபோட்டோ கேமரா இல்லை. ஓகே சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் பண்ணிடுவோம். வீடியோ முடிஞ்சிச்சுனா, வீடியோலாம் முடியல, அடுத்த ஒன்று போடணும். ஓகே, இன்னொன்று போடுவோம். முக்கியமாக என்ன சொன்னேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் இது என்ன பெயின்னு. எஸ், நம்ம எப்பவுமே வர மாதிரி கைஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சாச்சு.
ஓகே, அடுத்த கேமை நம்ம போட்டுருவோம். நம்ம ப்ரொஃபைலை பார்த்துக்கோங்க. வாங்க அடுத்ததை போடுவோம். லிகான் ஸ்ட்ரீட்டோ ஏதோ ஒன்று போட்டிருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு இஎம்எஃப் எடுத்துப்போம். அடுத்தது டெம்பரேச்சர் எடுத்துப்போம். ஐயோ, இது வேறு காட்ட முடியுது. கீழே போட்டு எடுத்தோன்னா காட்டும். அப்புறம் டார்க் ப்ரொஜெக்டர் எடுத்துட்டு உள்ள களத்தில் இறங்குவோமா? ஓகே, உள்ள போயிட்டு லைட்டை போட்டுப்பாங்களா? ஐயோ, மீடியம் தானே வச்சுருக்கேன். எனக்கு போட்டுன்னு தெரியல. ஆன் பண்ண ஆன் ஆயிடுச்சு. வாவ் கைஸ், ப்ளஸ்ஸு. ஓகே, அப்புறம் இது வந்து கிச்சன் போல். இது ஒரு ரூமுக்கு இது உள்ள போய் பார்ப்போம். என்ன கேஸ் இது? பிளட்டு மாரி ஆகுது. பிளட்டா என்னான்னு தெரில. சரி, ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. இங்கே தான் இருக்குதா? ஆஹா எதுவுமே இல்லை கைஸ். ஓகே, அப்போ இங்கே வந்தது வேஸ்ட்டு. சைக்கிள்லாம் ஆகுது. வாவ், சைக்கிள் ஆனால் ஓட்ட தான் முடியாது. இட்ஸ் ஓகே. எஸ், நேராக ஒரு பக்கம் போகுது. வா, எவ்வளோ ரூம் இருக்குது. இது என்ன அண்டர் கிரவுண்டா? கைஸ், எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன் அண்டர் கிரவுண்டில் தான் எதாவது நடக்கும். ஆனால் இங்கே தான் மெயின் பாக்ஸே வச்சுக்கிறாங்க. ஆன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. லைட்டை போட்டு விட்டு போயினே இருக்கலாம். இப்போ வந்து இதுதான் நம்ம செக் பண்ணணும். இஎம்எஃப் தான் செக் பண்ணி பார்க்கணும். இஎம்எஃப் எங்கேயாவது மாட்டினா நல்லா இருக்கும். ரொம்ப இருட்டாகுது. இங்கே ஒரு லைட் 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 ஆன் பண்ணிடுச்சு. ஓகே, கிளியராக இருக்குதா? அப்புறம் இங்கே அப்படியே வெளில வந்தோன்னா இங்கே ஒரு லைட் இருக்கும். சூப்பர் சூப்பர்ப்பா. இங்கேயோ கிளியர் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே ஒரு லைட் போடுவோம். கைஸ், எப்படியோ கரண்ட்டு பில்லாக ஆகாது இங்கே. இது என்ன வீடுனே தெரியல. பட் இங்கே 2 பாயிண்ட் போகுது. டெம்பரேச்சர் பார்ப்போம். டெம்பரேச்சர் அப்படி எதுவும் போகல. சரி, ஓகே ஓகே, இந்த ரூமில் செக் பண்ணுவோம். ஆஹா, 3 பாயிண்ட் கைஸ், 3 பாயிண்ட் வந்துச்சு இந்த இடத்துல. இப்போ தெளிவா அதோ பாருங்க, 3 பாயிண்ட் இருக்குதா? ஓ மை காட், 3 பாயிண்ட்ல இருக்குது. இப்படியே இருக்குது கைஸ், அப்பயே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு 3 பாயிண்ட்ல. இந்த ரூம்ல வந்து பார்ப்போம். ஏய் பேய, அப்படியே வச்சு பூட்டிடாத. ஓகே, அது இருந்து ஷாம்புலாம் மூந்து கிடக்குது. சார், எவ்வளோ அலகோலமாக வச்சுக்கிறாங்கப்பா. ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ் வீடு, சும்மா சொல்லக்கூடாது. ஒளியத்துக்கு இடம் கட்டிச்சு. கபோர்டு. ஹண்டா. ஓ, ஈவெண்ட்டா கைஸ்? ஈவெண்ட் பார்த்துக்கோங்க ஈவெண்ட்டை. பல்பு வச்சு விட்டு போயிடுச்சு. வாவ், செம்ம ஈவெண்ட் கைஸ். ஓகே, ஆனால் போகல, அதான் ஒரே பிரச்சனை. இஎம்எஃப் போயிருந்தாலும் பரவாயில்ல, 5 அதுவும் போல். ஒரு ஈவெண்ட்டை தான் தெளிவாக பார்த்தோம். ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. கேமரா தான் வந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோம். ஓகே, இட்ஸ் ஓகே. இங்கே வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். என்ன கைஸ், இது மாட்டவே மாட்டேங்குது. டேய், மாட்டி தொலையாண்டா வேகமா. ஏன்டா இப்படி பண்ணுற? எங்கடாகிற பேய்? கைஸ், இங்கே தான் கைஸ் 2 பாயிண்ட் காட்டுது. ஆனால் இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. சே சரி, இங்கே வச்சுட்டு போயிட்டு எல்லா ப்ராடக்ட்டையும் எடுத்துன்னு வந்துடுவோம். ஏன்னா இந்த இடத்துல 2 காட்டுது. ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் -லேயும் போக மாட்டேங்குது. வேணா நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எல்லா இடத்துலையும். இந்த இடத்துலையும் போகிற மாதிரி இல்லை. மேலே எடுத்துன்னு போயிட்டு ஏன்னா இதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் வச்சு இஎம்எஃப் வச்சும் கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டாக இருக்கும்னு எனக்கு தெரில. அக்யூரேட். ஓகே, ஐயோ கைஸ், செம்மையா இருக்கு கைஸ் இது. செம்மையாக டிசைன் பண்ணிக்கிறாங்கப்பா. பார்த்து பண்ணியிருப்பாங்க போலியே. டெம்பரேச்சர் -ல போகவில்லை, ஆகையால் கவலை இல்லை. ஓகே. கைஸ், எல்லா இடத்துலையும் 2 பாயிண்ட் வருது. அப்போ நான் என்ன தான் பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்களா? இங்கேயும் 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 3 பாயிண்ட் இல்லை. ஓகே, கைஸ், இந்த பேய் நம்மளை வச்சு ஃபன் பண்ணு நினைக்கிறேன். என்னை பார்த்தன்னா காமெடி பேஸ் மாதிரி இதா கைஸ்? இந்த 0 ஓகே 0. ஓகே, இந்த இடத்துல கிடையாது.
இந்த இடத்துல 0, இந்த இடத்துல ஃபுல்லாகவே 0. ஓகே ஓகே கைஸ், இந்த இடத்துல தான் பேய் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது 0 தான் ஆகுது. நம்மளுக்கு தேவையானது இது மைனஸில் போகணும். போலன்னா என்ன அர்த்தம்? அப்படின்றதுல பேய் இல்லை. ஒழுங்கா தூக்கி போட்டால் கூட அப்படியே படுக்க போச்சு. ஆஹா 2 பாயிண்ட் தான் கைஸ் போகுது. சே, போயிட்டு நம்ம டப்புன்னு அதை எடுத்துன்னு வந்துடுவோம். இதோ இந்த டார்க் ப்ரொஜெக்டர் எடுத்துன்னு போயிட்டு அந்த இடத்துல வைப்போம். ஓகே சீரம் போடா. ஓகே நான் தூக்கிலாம் ஆச்சு. கரெக்டாக இப்படி சும்மா அப்படி வச்சுட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். வெளியே போயிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துன்னு வரணும். என்னென்ன இப்போ எடுத்துகிட்டு போனோன்னா கேமரா எடுத்துகிட்டு போயிடணும் கைஸ். எப்பயுமே கேமரா எடுத்துன்னு வந்து வச்சுருங்க. கேமரா வச்சுட்டு கூட அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். ஆனால் கேமரா இல்லாமல் அடுத்த வேலையை பார்க்கக்கூடாது, ஏன்னா இதில் தான் ஏதாவது மாட்டோம். ஓகே இந்த டைரக்ஷன்லேருந்து. ஓகே 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 மாட்டிக்கினீங்களா? ஆஹா ஹண்டா? ஐயோ கைஸ் ஹண்ட்டு! ஐயோயோ பக்கத்துலேயே இந்த ஹண்ட்டு வந்து எப்பா என்ன பேய்ப்பா இது! எவ்வளோ ஜஸ்ட்னு பார்த்தீங்களா? என் பக்கத்துலேயே இருக்கு ஹண்ட்டு. அது கூட தெரியாமல் நின்று விளாண்டுக்கிறேன் நான். ஓ மை காட், ஹண்ட்டு முடிச்சிட்டான்னு வேற தெரியலையே. ஆஹா ஹண்ட்டு முடியல. ஐயோ என்ன பண்ணோம்? ஓ ஹண்ட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோன்ட்டு. ஓகே ஓகே வெளில போனால் ஹண்ட் ஆகிடுமா கைஸ்? பயமாகுது கைஸ், வெளியவே போக முடியல. ஏதோ சவுண்டு கேட்கல. சரி வெளில வரும். நான் சவுண்டு வேற ஃபுல்லாக மைனஸில் வச்சிட்டேன். ஆஹா ராஜா கதவு திறந்து போயிடும். ஓகே ஓகே சேஃப் 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 சேஃப். ஓகே இந்த டைரக்ஷன்லேருந்து டேய் கதவை ஒழுங்காக தான் துறையா. இந்த டைரக்ஷன்லேருந்து ஒரு கேமரா. ஐயோ தெரியுமான்னு தெரில. சரி ஓகே ஹண்டா. ஐயோ திரும்பி ஹண்டா. அப்பா பிடிச்சிச்சு. ஏன் நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் என்னை பிடிச்ச? நான் மாட்டின்னு தானே இருந்தேன். சே 2 வாட்டி ஹண்டு கைஸ், ஒன்னே ஹண்டு வருது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? நான் என்ன பண்ணுவேன்? சே 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 ஒரே ஃபன்னாக போதே. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்லாம் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வரும். இது என்ன பெயினா என்ட்ரி கைஸ். ஐயோ ஐயோ சே கரெக்டாக கண்டுபிடிக்கலான்னு நினச்சா இது ஒன்றே ஹண்ட் பண்ணி நம்ம கதையை முடிச்சு விட்டுச்சு. என்ன பண்ணேன்? ரிவார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம 3 முடிச்சிருக்கோம், 3 அப்ஜெக்டிவு. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் எத்தனை வாட்டி தான் சொல்ல. ஓகே கைஸ் இதேமாரி நிறைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எப்படியோ சண்டே போட்டுருவேன். ஓகே பாய் கைஸ்.